சாட்டை துரைமுருகன். ஏண்டா டேய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? நீ எல்லாம் மனுஷன் ஜென்மமா இல்லையாடா? ஏண்டா இஷ்டத்துக்கு பேசுறீங்களேடா? ஏண்டா நீங்களா சோத்துல உப்பு போட்டு தான் தின்றீங்களா இல்லையா? இந்த வீடியோவை சீரியல் ஆக்டர் அருண்ராஜன் தான் ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா தேர்தல் நெருங்க தளபதி விஜயோட டிவிகே கட்சியின் மீதான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அந்த வகையில டிவிகே கட்சியையும் விஜயையும் சமீப காலமா சாட்டை துரைமுருகன் அவர்கள் கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராரு. ஒரு யூடியூபரா தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ண இவர் சினிமா விமர்சகர்ல இருந்து இப்ப அரசியல் விமர்சகரா மாறி இருக்காரு. மேலும் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளராகவும் இருந்துகிட்டு வராரு. இந்த நிலையில கடந்த சில மாசங்களா சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜய பத்தியும் டிவிகே கட்சியை பத்தியும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு வராரு. மேலும் சில மேடை பேச்சுகள்ல அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. சோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சீரியல் ஆக்டர் அருண்ராஜன் சாட்டை துரைமுருகனுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில கோபப்பட்டு பேசி இந்த வீடியோவை ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காரு. சாட்டை துரைமுருகன். ஏண்டா டேய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? நீ எல்லாம் மனுஷன் ஜென்மமா இல்லையாடா? ஏண்டா என் தளபதி உங்களை சேர்த்து பாருன்னு அவர் எப்படி எல்லாம் பேசுனீங்க, எவ்வளவு புகழ்ந்து பேசுனீங்க. உங்களை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு, உங்களை கைட்டி விட்டாரு, உங்களை கண்டுக்கவே இல்லைன்னு இஷ்டத்துக்கு பேசுறீங்களேடா? ஏண்டா நீங்களா சோத்துல உப்பு போட்டு தான் தின்றீங்களா இல்லையா? உங்களோட கொள்கையே என்னடா? தளபதியை எதிர்க்கிறது தான் உங்களோட ஒரே கொள்கை, ஒரே வேலையா? நீங்க வந்த புதுசுல எல்லாம் உங்க கொள்கையெல்லாம் நீங்க நீங்க பேசுறது சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே சில்லறையெல்லாம் மனசுக்குள்ள செதற விட்டேனடா. கடைசியில உங்களோட ஒரே வேலை தளபதியா தப்பா பேசணும். ஏண்டா அறிவில்லையாடா உங்களுக்குலாம்? சை. இப்படி பேசுறது கேட்கும் போது கடுப்பாவது இல்ல, இரிட்டேட் ஆகுது இல்ல? எனக்கே என் மேல கோபம் வருது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்லை மிஸ்டர் துரைமுருகன் சார். மரியாதையா பேசி யாரா இருந்தாலும் மரியாதையா பழகணும் அப்படிங்கிறது தான் எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. நாம் தமிழர், அதாவது நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சிக்கு பேர் வச்சுக்கிட்டு தமிழரோட மரபான மரியாதை அப்படிங்கிறது ஏன் சார் நீங்க ஜீரோவா இருக்கீங்க சார்? நீங்க உங்களோட அரசியல் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, கேள்வி கேளுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா அது கொஞ்சம் மரியாதையா பண்ணுங்க சார். ஏன்னா அரசியல் முன்ன மாதிரி இல்ல. தளபதி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் அரசியல கூர்ந்து கவனிக்கிறாங்க. சின்ன சின்ன வாண்டுங்கெல்லாம் கவனிக்குது. பெரியவங்க, சின்னவங்க, லேடிஸ், இளைஞர்கள் எல்லாருமே அரசியல கூர்ந்து கவனிக்கிறாங்க. சோ உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும்போது தயவு செஞ்சு என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட், கொஞ்சம் மரியாதையா பேசலாமே. அதுல பெருசா செலவாகாத ஒரே விஷயம் என்னன்னா, ஈஸியா மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா மரியாதை தான். அத மனசார கொடுக்கணும் சார். நீங்க இந்த மாதிரி தரைக்குறைவா பேசுறது உங்களோட கேரக்டர் தான் காட்டுது. எல்லாரும் உங்களை என்ன இவர் இப்படி பேசுறாரு, என்ன இவர் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு, இந்த மடக்கு ஊதி இதெல்லாம் ஏன் சார்? எனக்கு உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு அந்த மரியாதையை காப்பாத்திக்கோங்க. எல்லாரையும் மரியாதையா ட்ரீட் பண்ணுங்க. அதனால நீங்க ஒன்னுத்தையும் இழந்துட போறது இல்ல, ஒன்னும் பெரிய செலவே ஆக போறது இல்ல. எங்க பேசினாலும் யார பேசினாலும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்களை தட்டி கேளுங்க. உங்க அரசியல் கருத்துக்களை அழகா பதிவு பண்ணுங்க, மரியாதையா பண்ணுங்க. நன்றி.